வணக்கம். நேற்றைய தினம் மயிலாடுதுறையில் மழை கொட்டியும் அசராமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது செயலால் அப்படியே நெகிழ்ந்து போன மயிலாடுதுறை பொதுமக்கள். அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் மயிலாடுதுறையில் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் சுற்றுப்பயணமாக நேற்றைய தினம் மயிலாடுதுறை சென்றார். அதன்படி நேற்றைய தினம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை துவக்கி வைத்துவிட்டு கொள்ளிடம் சீர்காழி வழியாக மயிலாடுதுறை மாவட்டம் வந்த முதலமைச்சர் அவர்கள் கொள்ளிடம் புரவலி சாலையில் சோதியக்குடி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது வெண்கல சிலையை திறந்து வைத்து கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். சுமார் 60 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்றி வைத்தார். அப்போது கொடிக்கம்பத்தில் பொருத்தப்பட்ட தானியங்கி மோட்டார் திடீரென இயங்காமல் போனது. இருப்பினும் அங்கிருந்த திமுக தொண்டர்கள் இரும்பு கொடி கம்பியை வெறும் கையால் உணர்ச்சி பொங்க இழுத்து ஏற்றி வைத்தனர். பிறகு சீர்காழி வழியாக திருவெண்காடு சென்று அங்குள்ள தனது இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுத்தார். பிறகு அங்கிருந்து மயிலாடுதுறை வருமனையில் செம்பதனிருப்பு பகுதியில் கருணாநிதி அவர்களது சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறையில் பூம்புகார் சாலையிலிருந்து பட்டமங்கல தெரு கச்சேரி சாலை வழியாக நகர திமுக அலுவலகமான அண்ணா பகுத்தறிவு மன்றம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களை சந்தித்தார். அப்போது பொதுமக்களுக்கு கையில் கொடுத்து அவர்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டார். இந்த சமயத்தில் நகரின் மையப்பகுதியான மணிக்குண்டு அருகில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடந்து வந்தபோது திடீரென லேசாக மழை பெய்ய தொடங்கியது. இதனால் மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வாகனத்தில் ஏறுமாறு அங்கிருந்த அதிகாரிகள் கூறினார்கள். ஆனால் பொதுமக்கள் இவ்வளவு பேரும் தனக்காக மழையை பொருட்படுத்தாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காரில் ஏற மறுத்துவிட்டு மழையில் நனைந்தவாறே பொதுமக்களை சந்தித்தார். கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கிக் கொண்டே தன்னுடைய ரோடு ஷோவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்தார். சிறிது நேரத்தில் மழை நின்றுவிட்டது. இருந்தாலும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ரோடு ஷோ மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்தது அங்கிருந்த திமுக தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுமக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு சென்றபோது பேருந்துக்குள் அமர்ந்து கொண்டே பொதுமக்களை சந்திக்காமல் வெறுமனே கைகளை அசைத்தபடி சென்றுவிட்டார். இதனால் ஏமாற்றமடைந்த அதிமுக தொண்டர்கள் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தனர். இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் கொட்டு மழையும் பொருட்படுத்தாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மழையில் நனைந்தபடி நடந்தே சென்று தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்திருப்பது மிகுந்த கவனம் பெற்றுள்ளது. நேற்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் தொப்பை தொப்பையாக நனைந்து கொண்டு நடந்தே சென்று பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.